தாய் வீடு ஜூன் 2025. ஒலிம்பிக் சிறந்த உலகை உருவாக்குகிறது. எழுதியவர் சீனட் குணலிங்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 776 ஆண்டுகளுக்கு முன்னரே கிரேக்க நாட்டின் ஒலிம்பியா என்ற இடத்தில் ஒரு நாள் போட்டியாக ஒலிம்பிக் போட்டி தொடங்கியது. கிரேக்கர்களின் கடவுளாக கருதப்படும் ஜியஸ் மற்றும் ஹேரா ஆகியோரை வழிபட்டு மரியாதை செலுத்தும் ஒரு விழாவாக ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்டன. அந்த காலத்தில் போர்க்கலையாகவும் தங்களது அன்றாட வாழ்க்கையில் கேளிக்கையாகவும் இருந்த சிலவற்றை தொகுத்து விளையாட்டு போட்டிகளாக மாற்றி முதல் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டதாக பழைய வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அந்த காலத்தில் சின்னமாக அணிவிக்கப்படும் ஒலிவ் இலைகளிலான கிரீடம் அணிவிக்கப்பட்டது. வெற்றி பெற்று கிரீடம் அணிந்த வீரர்கள் அந்த கிரீடத்துடன் தங்கள் நகரங்களுக்கு திரும்புவது பெருமையாக கருதினர். ஆரம்ப காலத்தில் ஆண்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்றனர். திருமணமான பெண்கள் போட்டியில் பங்கேற்கவோ பார்க்கவோ அனுமதிக்கப்படவில்லை. ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இணையாக பெண்கள் மட்டுமே பங்கேற்று அவர்களது திறனை வெளிப்படுத்த ஹேரேயா போட்டிகள் என்று தனியாக நடத்தப்பட்டது. கிரேக்க கடவுளான ஜியஸின் மனைவி ஹேரா பெயரால் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. அன்றைய ஒலிம்பிக்கில் மல்யுத்தம், ஓட்டப்பந்தயம், ஈட்டி எறிதல், எடை மிகுந்த கல்லை எறிதல் ஆகியவற்றுடன் இன்று வரை பிரபல்யமாக இருக்கும் மரதன் போட்டியும் நடந்துள்ளன. இப்போட்டிகள் நடைபெறும் பொழுது எந்த வன்முறையும் போரும் நடைபெறக்கூடாது என்பதில் அதீத கட்டுப்பாடும் கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துக்கு முன் 393 ஆண்டு வரை மேற்குறிப்பிட்ட கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தன. ரோமாபுரியைச் சேர்ந்த தியோடோசஸ் ஆட்சிக்கு வந்ததும் இந்த போட்டி தடை செய்யப்பட்டது. இந்த போட்டியானது 1894 ஆண்டு ஜூன் 23 நவீன வடிவம் பெற்று ஒலிம்பிக் போட்டியாக மாறியது. பன்னாட்டு ஒலிம்பிக் கமிட்டி பிரெஞ்சுக்காரரான பியர் டி கூஃபர்டின் மற்றும் கிரேக்க டெமிரியோஸ் விகலாஸ் ஆகியோரால் நிறுவப்பட்டது. இதனை ஒருங்கிணைத்தவர் பியர் டி கூஃபர்டின். இவரே ஒலிம்பிக் போட்டியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். முதலில் ஒலிம்பிக் கொடியை வடிவமைத்தவரும் இவர்தான். ஒரு நாள் நிகழ்வாக ஒலிம்பிக்கை கொண்டாடும் யோசனை 1947 ஆண்டில் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் நடந்த 41வது IOC அமர்வில் செக் பிரதிநிதி டாக்டர் ஜோசப் க்ரூஸால் முன்வைக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் செயின்ட் மேரிஸ் 1948 ஆண்டு நடந்த 42வது IOC அமர்வின் ஒலிம்பிக் தினத்தை கொண்டாடும் யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரான்ஸ் நாட்டு பிரபுவான பியர் டி கூஃபன் ஒலிம்பிக் குழுவை உருவாக்கினார். இதன் அமைப்பும் அதிகாரமும் ஒலிம்பிக் பட்டயத்தினால் வரையறுக்கப்படுகின்றன. பியர் டி கூஃபர்டின் ஒலிம்பிக் விளையாட்டுக்களை புதுப்பித்தார். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு தேசிய ஒலிம்பிக் குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அனைத்துலக ஒலிம்பிக் குழு எந்த நாட்டில் போட்டிகளை நடாத்துவது என்பது குறித்து முடிவு செய்கின்றது. இவ்வாறு தெரிவு செய்யப்படும் நாடு ஒலிம்பிக் பட்டயத்துக்கு ஏற்ற வகையில் போட்டிகளை ஒழுங்கு செய்வதற்கும் நிதி வழங்குவதற்குமான பொறுப்பை ஏற்க வேண்டும். ஒவ்வொரு போட்டியிலும் 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெறும் வீரர்களுக்கு முறையே தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. 20ஆம், 21ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட ஒலிம்பிக் இயக்கத்தின் வளர்ச்சி ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள், மாற்றுத்திறனாளர்களுக்கான ஒலிம்பிக் போட்டிகள், 15 வயதினருக்கான இளையோர் ஒலிம்பிக் விளையாட்டுகள் என்பவற்றினை நடாத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது. தொழில்முறை சாராத போட்டியாளர்கள் பங்கு பெறும் போட்டியாக இந்த ஒலிம்பிக் போட்டி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இயக்கத்தை உருவாக்குவதற்கு கூஃபர்டின் எண்ணியிருந்தார். ஆனாலும் ஒலிம்பிக் குழு இந்த விதியை மாற்றி தொழில்முறை விளையாட்டு வீரர்களையும் போட்டிகளில் பங்கு பெற்ற அனுமதித்தது. முதல் நவீனமயமான ஒலிம்பிக் போட்டி 1896 ஏதென்ஸ் நகரில் நடைபெற IOC பொறுப்பேற்றது. ஒலிம்பிக் போட்டியானது ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகின்றது. பனிக்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் பொருட்டு 1924 ஆண்டு முதல் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. இதனால் முந்தைய ஒலிம்பிக் போட்டியானது கோடைகால ஒலிம்பிக் போட்டி என்று அழைக்கப்பட்டது.
1992ஆம் ஆண்டு வரை கோடைகால ஒலிம்பிக் போட்டியும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியும் ஒரே ஆண்டில் தான் நடத்தப்பட்டன. 1994இல் நடத்தப்பட்ட பனி ஒலிம்பிக் போட்டியுடன் இந்த வழக்கம் மாற்றமடைந்தது. அதன்படி பனி ஒலிம்பிக் 2014இல் ரஷ்யாவின் சோச்சி நகரிலும், 2018இல் தென்கொரியாவில் பியாசங் நகரிலும், 2020இல் சீனாவின் பீஜிங்கிலும் நடைபெற்றன. அதன் பிற்பாடான காலங்களில் 2 ஆண்டு இடைவெளியில் 2 போட்டிகளும் மாற்றியமைக்கப்பட்டன. அதாவது கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று 2 ஆண்டுகளுக்கு பின்னர் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படும். கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்த பிறகு அதே நாட்டிலேயே பரா ஒலிம்பிக் போட்டிகளும் நடைபெறும். கடந்த காலங்களில் உலகப் போர்களின் காரணமாக 1916, 1940 மற்றும் 1944 ஆகிய 3 ஆண்டுகள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவில்லை. பனிப்போர் காலத்தில் பல நாடுகள் இப்போட்டியை புறக்கணித்ததால் 1980, 84 ஆண்டுகளில் இடம்பெற்ற போட்டிகள் மட்டுப்படுத்தப்பட்ட பங்கேற்புடனேயே நடைபெற்றன. ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நாளில் நடத்தப்படும் பிரம்மாண்டமான விழா 1908ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. ஒலிம்பிக் தீபம் முதலில் 1928ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் என்பவரால் ஏற்றப்பட்டது. இந்த ஒலிம்பிக் தீபமானது ஒலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே கிரீஸ் நாட்டில் ஒலிம்பியாவில் ஏற்றப்படும். பின்னர் பல நாடுகளில் பல வீரர்களால் ஏந்தி செல்லப்பட்டு ஒலிம்பிக் போட்டி தொடங்கும் நாளன்று ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் மைய அரங்கிற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. நவீன ஒலிம்பிக் விழாவின் போது சுடரை பேரணியாக ஏந்தி செல்லும் வழமை 1936ஆம் ஆண்டு ஜெர்மனியின் பேர்லின் ஒலிம்பிக் விழாவின் போது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றும் ஒலிம்பிக் விழாவிற்கான சுடர் புராதன ஒலிம்பிக்கின் புறப்பிடமான கிரேக்கத்தின் ஒலிம்பியா நகரில் ஏற்றப்படுகின்றது. ஒலிம்பிக் போட்டியின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஒலிம்பிக் தீபம் விளங்குகின்றது. ஒலிம்பிக் தொடங்குவதிலிருந்து போட்டி காலம் முழுவதும் இரவு பகல் எந்நேரமும் பிரகாசமாகவும் கம்பீரமாகவும் ஒளிரும் இந்த ஒலிம்பிக் தீபம் நிறைவு விழாவின் போது அணைக்கப்படுகின்றது. ஒலிம்பிக் கொடியில் மொத்தம் 6 வண்ணங்கள் உள்ளன. வெள்ளை நிறத்தை பின்புலமாக கொண்ட கொடியின் மீது ஊதா, மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு ஆகிய 5 நிறங்களில் வளையங்கள் வரையப்பட்டிருக்கும். இந்த வளையங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய 5 கண்டங்களை குறிக்கின்றன. இந்த கொடி 1920ஆம் ஆண்டில் தான் முதலாக பறக்க விடப்பட்டது. 5 ஒலிம்பிக் வளையங்கள் 1913இல் வடிவமைக்கப்பட்டு 1914இல் அங்கீகரிக்கப்பட்டு 1920ஆம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுகளின் முதலில் பயன்படுத்தப்பட்டன. மேலும் சர்வதேச ஒலிம்பிக் தினத்தின் 3 முக்கிய தூண்களாவன கண்டுபிடிப்பு டிஸ்கவர், கற்றல் லேர்ன், கண்டறிதல் டிடெக்ட் ஆகும். விளையாட்டுப் போட்டிகளின் இந்த 3 தூண்களும் தேசிய ஒலிம்பிக் கமிட்டிகளால் விளையாட்டு, கல்வி மற்றும் கலாச்சார செயற்பாடுகளின் பிரயோகப்படுத்தப்படும். உலக ஒலிம்பிக் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் ஒன்று கூடி குறிக்கோளுடனும் செயற்பட இந்த நாள் ஒரு தருணத்தை வழங்குகிறது. கடந்த 2 தசாப்தங்களாக ஒலிம்பிக் தினம் பெரும்பாலும் உலகம் முழுவதும் ஒலிம்பிக் தின ஓட்டங்களுடன் தொடர்புடையதாக்கப்பட்டுள்ளது. வெகுஜன விளையாட்டு நடைமுறையை ஊக்குவிக்க உலகம் முழுவதும் ஓட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்வை கொண்டாட NOCக்கள் வயது, பாலினம், சமூக பின்னணி அல்லது விளையாட்டுத்திறன் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவரையும் இலக்காக கொண்ட பரந்த அளவிலான விளையாட்டு, கலாச்சார மற்றும் கல்வி நடவடிக்கைகளை நடத்துகின்றன. ஒரு சில நாடுகள் இந்த நிகழ்வை பள்ளி பாடத்திட்டத்தில் இணைத்துள்ளன. ஒலிம்பிக்கின் வளர்ச்சி புறக்கணிப்புகள், போதை மருந்து பயன்பாடுகள், கையூட்டுகள், பயங்கரவாத செயல்கள் போன்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஏறத்தாழ உலகில் உள்ள எல்லா நாடுகளுமே பங்கேற்கும் அளவுக்கு ஒலிம்பிக் போட்டி முன்னேற்றம் அடைந்துள்ளது. 1896இல் ஏதென்ஸ் கிரேக்கம், 1904இல் செயின்ட் லூயிஸ் ஐக்கிய அமெரிக்கா, 1908இல் லண்டன் இங்கிலாந்து, 1912இல் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன், 1920இல் ஆன்வெர்ப் பெல்ஜியம், 1924இல் பாரிஸ் பிரான்ஸ், 1928இல் ஆம்ஸ்டர்டாம் ஹொல்லாந்து, 1932இல் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஐக்கிய அமெரிக்கா, 1936இல் பெர்லின் ஜெர்மனி, 1948இல் லண்டன் இங்கிலாந்து, 1952இல் ஹெல்சிங்கி ஃபின்லாந்து,
1956 மெல்பர்ன் ஆஸ்திரேலியா, 1960 ரோம் இத்தாலி, 1964 டோக்கியோ ஜப்பான், 1968 மெக்சிகோ சிட்டி மெக்சிகோ, 1972 யூனிச் ஜெர்மனி, 1976 மொன்ட்ரியல் கனடா, 1980 மாஸ்கோ சோவியத் ஒன்றியம், 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஐக்கிய அமெரிக்கா, 1988 சியோல் தென்கொரியா, 1990 பாரிஸ் பிரான்ஸ், 1992 பார்சலோனா ஸ்பானியா, 1996 அட்லாண்டா ஐக்கிய அமெரிக்கா, 2000 சிட்னி ஆஸ்திரேலியா, 2004 ஏதென்ஸ் கிரேக்கம், 2008 பெல்ஜியம் மக்கள் சீன குடியரசு, 2012 லண்டன் ஐக்கிய ராச்சியம், 2016 ரியோ டி ஜெனரா பிரேசில், 2020 டோக்கியோ ஜப்பான் ஆகிய நாடுகளில் ஒலிம்பிக் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. மேலும் 2024 பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 329 போட்டிகள், 10,500 வீரர்கள் பங்கேற்ற மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவின் தொடக்க விழா ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு மைதானத்தில் நடந்தது. பாரிஸின் புகழ்பெற்ற சீன் நதிக்கரையில் நடத்தினார்கள். இதன் போது முறிப்பு நடனம் அறிமுகமானது. ஒரே எண்ணிக்கையிலான ஆண்களும் பெண்களும் பங்கேற்கும் முதலாவது விளையாட்டுப் போட்டியாக இது அமைந்தது. 2024 ஆண்டின் ஒலிம்பிக்கின் கருப்பொருள் லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட், அதாவது நகர்வோம் மற்றும் கொண்டாடுவோம். 2028 கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் நடைபெறவுள்ளது. லிமாவில் நடந்த IOC அமர்வில் இது உறுதி செய்யப்பட்டது. உலக ஒலிம்பிக் தினம் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கவும் மக்களை அமைதியில் ஒன்றிணைக்கவும் விளையாட்டுக்குள்ள சக்தியை வலியுறுத்துகின்றது. அனைத்து கண்டங்களிலும் உள்ள NOCகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஒலிம்பியன்கள் தொடர்பு கொள்வதற்கும் புதிய விளையாட்டுக்களை முயற்சிப்பதற்கும் அற்புதமான வழிகளை கண்டுபிடித்து வருகின்றன. நன்றி.